தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா? இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களா? இல்லை பெரும் பஞ்சம் இருக்கா? சொல்லுங்கள். இப்போ லாக்அப் மரணம், கஸ்டடியல் டெத் இருக்குல்ல, அது எப்பவும் நடக்கும். 1 2 எப்போவுமே நடக்கும். ஆக்சிடென்ட் நடக்காதா? கொலையே நடக்காதா? லாக்அப் மரணமே நடக்காதா? நடந்ததே இல்லையா? இல்லை இதெல்லாம் நீங்கள் போன ஆட்சியில் இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணார்? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அவங்க லாக்அப் மரணத்தில் லாக்அப் பண்ண நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ட் பண்ணார்? யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே அலைபேசியில் போய் சாரிம்மா நடந்தது தப்பு, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா? 25வது மரணத்திலையா? எத்தனை மரணமாக இருந்தாலும் நான் சம்பவம் நடந்தால் அதற்காக வருத்தப்பட்டு என்னுடைய ஆட்சியில் மாதிரி நடந்திருக்கக்கூடாது, நான் வருத்தப்படுகிறேன், சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல, அது ஏன் எடப்பாடிட்ட இல்லை? இல்லை, அது முதல் மரணம் நடக்கும்போது நீங்கள் இதை சாரின்னு சொல்லிட்டு இனிமே நடக்காதுன்னு உறுதி கொடுத்துருந்தா சரி. 25 மரணம் நடந்து 25வதுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படி எடுத்துக்கிறது? இனிமேல் நடக்காதுன்னு முதுமக்களுக்கு சொல்றாரு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நடந்தது அவங்க தனிப்பட்ட குற்றத்தை நடந்ததுக்காக அவங்கள்ட்ட சாரிங்கிறாரு. இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கொண்டு தான் ரிவ்யூ பண்ணுறோம், இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வெளிப்படையாக சிபிஐக்கு ஒருத்தவங்களை ஒப்படைக்கிறோம். ஒன்றும் வேணாம். அப்போது நடந்த மரணம் அப்போ இருந்த சிஎம் என்ன ரியாக்ட் பண்ணார்? 1. எத்தனை நாள் கழித்து சிபிஐட்ட கொடுத்தீங்க? 2. எத்தனை நாள் கழித்து குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணீங்க? 2 டேபிள் கொடுங்கன்ட்ட. எது நாணயமான அரசுன்னு பாருங்கள். குற்றமே, அதாவது ஒரு மாநிலத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ மர்டரே இருக்காது, கொலையே இருக்காது, கொள்ளையே இருக்காது, கற்பழிப்பே இருக்காது, லாக்கப் பண்ணணுமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நடக்கும், எங்கேயோ 2 அயோக்கியர்கள் இருப்பார்கள். ஆனால் வருகிற போது ஒரு நாணயமான முதலமைச்சர் எப்படி அதை கையாளுகிறார், அதில் தான் அவருடைய நம்பகத்தன்மை, நேர்மை தெரியும். இந்த நம்பகத்தன்மை, நேர்மை எடப்பாடி பழனிசாமி எடுத்து நான் சொன்ன 5 கேரக்டர் சொல்கிறேன். எத்தனை நாள் கழித்து சிபிஐக்கு ஒப்படைச்சிங்க? எத்தனை நாள் காப்பாற்றணும்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அவங்கள? எத்தனை நாள் கழித்து அவங்கள கைது செஞ்சீங்க? கைது செய்ததுக்கு பிறகு எத்தனை நாள் இங்கே பிணைய விளையாட்டுக்கு ஏற்பாடு பண்ணீங்க? இதெல்லாம் இங்கே கூட்டி கழிங்க, இங்கே என்னதுன்னு பாருங்கள். அடுத்த கூட சொல்லிட்டு சிபிஐன்னு சொல்லிட்டோமே. இல்லை, கூட்டி கழிச்சு பார்க்குற கணக்கு இல்லை சார். இப்போ அதிமுகவில் இவ்வளோ தவறுகள் நடந்திருக்குன்னு தானே மக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்தாங்க. ஆமாம், மக்கள் நல்லாட்சியை தானே விரும்புகிறாங்க. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பட்டியல் கொடுக்கறதுக்கு இல்லையே. நல்லாட்சி தான் நடக்குது. அதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எந்த தப்புமே நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் அசாத்தியமான மனித சக்திக்கு மீறிய ஒரு சக்தியெல்லாம் இங்கே யாரும் கிடையாது.